பொதுவா மழைக்காலம் ஆரம்பிச்சாலே வீட்ல இருக்கவங்களுக்கு சளி, இருமல் தாங்க. இன்னைக்கு சளி, இருமலுக்கு ஏத்த மாரி கற்பூரவள்ளி இலையில சூப்பரான ஒரு ரசம் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஃப்ரெஷ்ஷா இருக்க 20 கற்பூரவள்ளி இலை எடுத்துருக்கிறேன். ஒரு சில பேர் இத ஓம இலைன்னு கூட சொல்லுவாங்க. ஒரு மிக்ஸி ஜார்ல தனியா, சீரகம், மிளகு போட்டு நல்லா கரகரப்பா அரைச்சு எடுத்ததுக்கு அப்புறமா கொஞ்சமா பூண்டு சேர்த்து ஒரே ஒரு பல்ஸ்ல சுத்தி எடுத்துக்கோங்க. ரசம் பண்றது கடாயில 2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கு. கடுகு, வெந்தயம், கருவேப்பிலை, காஞ்ச மிளகா போட்டு பொரிய வச்சு எடுத்ததுக்கு அப்புறமா இந்த கற்பூரவள்ளி இலையை சின்ன சின்னதா கட் பண்ணி எடுத்துருக்கிறேன். இதையும் லோ ஃப்ளேம்ல வச்சு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இந்த அளவு சுருண்டு வதங்கினதுக்கு அப்புறமா அரைச்சி வச்சிருக்க மசாலா சேர்த்து நல்லா ஒரு வாட்டி பரட்டி எடுத்துட்டு புளி தண்ணி சேர்த்துருங்க. புளி பார்த்தீங்கன்னா சின்ன லெமன் சைஸ்ல கரைச்சி வச்சிருக்கேன். இன்னைக்கு 3 பேர் சாப்பிட்ற அளவுல நான் ரசம் பண்ணியிருக்கிறேன். இதோடவே மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன் வெல்லம் சேர்த்து நல்லா கொதி வந்ததுக்கு அப்புறம் லோ ஃப்ளேம்ல 5 நிமிஷம் மூடி வச்சிருங்க. 5 நிமிஷம் கழிச்சு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கலந்து எடுத்தீங்கன்னா கம கமன் மணக்க இந்த கிளைமேட்டுக்கு ஏத்த மாதிரி கற்பூரவள்ளி ரசம் தயாராயிருச்சு. இது டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இந்த மாதிரி சிம்பிளா ரசம் வச்சு அதோட ஆம்லெட்டும் தேங்காய் துவையலும் வச்சு சாப்பிட்றதுக்கு யாருக்கெல்லாம் பிடிக்கும்னு கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.